வெளியே வந்து லாபியில் அண்ணே அருமையா கேட்டீங்கண்ணே, நல்ல அடி அடிச்சீங்கண்ணே அவங்கள. இதுதான் எங்க அணுகுமுறை. அந்த அடிப்படையில் நான் முதலமைச்சர் அவர்களே உங்களிடம் தூக்கல போடுறதுதான் முடிவுன்னு அவங்க முடிவெடுத்தா மத்திய சர்க்கார். இந்த கோரிக்கையை உங்க அனுப்பிய தீர்மானத்திலாம் தூக்கி தூர போட்டா. அதிகாரம் இருக்கிறது, ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம் தான் கவர்னருக்கும். ஆர்டிகிள் 72 clearly says, அதிலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. கிளாஸ் 3 of article 72 says nothing in subclass C of class 1 shall affect the power to remit, suspend or commute the sentence of death exercisable by the governor of a state under the existing law thereof. ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம் ஒரு மாகாண கவர்னருக்கு மரண தண்டனை ரத்து செய்கிற அதிகாரத்தை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சகம் 91 மார்ச் 5 ஒரு சர்க்குலர் அனுப்பி இருக்கிறது என்று சட்டமன்றத்திலே உங்களிடம் தவறாக சில தகவல்களை அரசாங்க தரப்பில் யாராவது வழக்கறிஞர்களோ சட்டத்துறையாளோ சொல்லியிருக்கலாம். பரிசீலனைக்காக சொல்ற முதலமைச்சருக்கு இந்த சர்க்குலர் கட்டுப்படுத்தாது. இந்த சர்க்குலர் ஹரியானா தயாசிங் கேஸ்ல அந்த கவர்னர் கேட்டாரு, நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்க ஜனாதிபதி, நான் தள்ளுபடி பண்ண எனக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்டாரு. ஜனாதிபதி மத்திய அரசுக்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் இந்த சர்க்குலர் அனுப்பிச்சு, நீங்க இதில் தலையிடக்கூடாது, ஜனாதிபதி தள்ளுபடி பண்ணதுல ஒரு கவர்னர் அதை திரும்ப எடுக்க கூடாது என்று. இது வெறும் சர்க்குலர். அரசியல் சட்டம் தான் உயர்ந்தது. இது உள்துறை அமைச்சரின் இந்த சுற்றறிக்கை செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட் அதை தூக்கி தூர போட்டுட்டு மரண தண்டனை ஆயுள் தண்டனையா குறைச்சது அதே தயாசிங் கேஸ்ல. ஆகையினால் தூக்கு கயிறு மூவருக்கும் நிரந்தரமாக இருந்தது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆகவே அப்படி ஒரு நிலைமை வந்தால் நீங்கள் முடிவெடுங்க, இந்தியாவுக்கே வழிகாட்டுங்க. மாநில அரசினுடைய அதிகாரத்தை மத்திய அரசு கைப்பற்ற கூடாது என்றுதான் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி சொன்னார்கள். அண்ணாவின் பிறந்த நாளில் சொல்லுகிறோம், மாநில அதிகாரங்களை இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய விதத்திலே நீங்கள் முடிவெடுங்கள். தமிழ் இனம், தமிழ் குலம் இந்த பிரச்சனையில் உங்கள் பின்னால் நிற்கும். இந்த பிரச்சனையில் நிற்கும், நாங்களும் நிற்போம். அரசியல் வேறு, எலெக்ஷன் வேறு. ஆக இந்த சூழலிலும் தமிழகத்தின் உரிமைகளுக்காக இந்த 3 தமிழர்களின் உயிரை காப்பாற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி சொன்னோம். அதே நேரத்தில் என்னுடைய அன்புக்குரியவர்களே, நாங்கள் போட்டியிடுகிறோம். இப்பொழுது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுகிறோம். காசில்லை, நெஞ்சில் மாசில்லை. மக்களிடம் செல்வோம். ஊழலற்ற உள்ளாட்சி நிர்வாகம், உறுதியளிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், நேர்மையான நிர்வாகம், நேர்மையான அரசியல், ஊழலற்ற அரசியல் உச்சரிக்கும் தகுதியோடு மறுமலர்ச்சி திமுக களத்துக்கு வருகிறது. இதிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு என்னுடைய சகோதரர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். தமிழகத்தின் அரசியல் அதிகாரத்தை ஒரு நாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும். மலைகளையும் நகர்த்தி இருக்கிறோம், நடக்க முடியாது என்று சொன்னதை நடத்தி காட்டி இருக்கிறோம். தமிழகத்தின் அரசியல் அதிகாரத்தையும் ஒரு நாள் கைப்பற்றுவோம். அது எந்த வருஷம்? 25 வருஷம் கழிச்சா? இல்லை, எங்கள் இலக்கு 2016. என் தோழர்கள் பேசியதை நான் வழிமொழிகிறேன். வழிமொழிகிறேன்னா நான் ஏதாவது நாற்காலில் உட்கார்ந்து தீரணுங்கிற நோக்கத்தில் அல்ல. இந்த நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற என் தோழர்கள் முன்மொழிந்ததை வழிமொழிகிறேன். நன்றி, கொஞ்சம் இருங்க, நன்றி சொல்ல வேணாமா? பாக்குறீங்களே, தாயே இயற்கை தாயே உனக்கு நன்றிமா. சுப்ரத்தினம் பேசும்போது சடசடன்னு அடிச்சியே. சரி, நமக்கு பெரிய கொட்டகை போடுற அளவுக்கு கொஞ்சம் வசதி இல்லை, கொஞ்சம் கடனை சொல்லி சிவா கிட்ட சரி கட்டி போட்டிருக்கலாம், 1 வருஷம் கழிச்சு தாரம்னு மேடையில் வச்சு சொன்னேன். அடுத்த இந்த டென்ஷன்லேயே வேணா அடுத்த வருஷம் கொட்டகையை போட்டுருவோம் அப்படின்னு சம்பத்துக்கிட்ட சொன்னேன். தாயே இறக்கம் காட்டி இருக்கிறம்மா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சகோதரர்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, இந்த ராத்திரி அர்த்த ராத்திரிக்கு மேலேயும் வந்திருக்காங்க, அதுக்கு பிறகு பன்னீர் தெளிச்ச மாதிரி அப்படி விட்டுட்டு எவ்வளவு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம மாவட்ட செயலாளர்கள், சோறு எழுத்து எழுதினவங்க நெல்லையவே கைப்பற்றிட்டாங்க.
திருநெல்வேலியை கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே ஒண்ணு நான் சொல்றேன், தப்பா நினைக்க கூடாது. பெரியார் பொன்மொழி, அண்ணா பொன்மொழி, பிரபாகரன் பொன்மொழி இந்த மாதிரி வச்சு நம்ம பேரை போடலன்னா அது எந்த கட்சின்னு தெரியாதுன்னாங்க. ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல என் படத்தை மூலையில போட்டுக்கன்னு தான் காஞ்சியில நடத்தணும், பூமிநாதன் மதுரையில் நடத்தினாரு, திருச்சியில் அண்ணன் மலர் நடத்தினாரு. இவங்க ஊர்ல மட்டும் இவர் படத்தை இவ்வளவு பெருசா போட விட்டுருக்காரு. நான் என்னங்க செய்வேன்? நான் 3 நாளைக்கு முன்னாடி வரேன், மொத்தத்தையும் ஆக்கிரம் பண்ணிட்டாங்க. சரவணனும் நிஜாமும் பெருமாளும் சுப்புரத்னா பகுதி எல்லாரும் தான் பேர்களை சொல்லி பேர் விட்டு போயிடக்கூடாது பாருங்க. அவங்க ஆசை, அவங்க பிரியம். கட்சியே அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை, முடிந்து விட்டது என்று சொன்ன போது என் தோழர்கள் கை காசை செலவழித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் மகோன்னதமான மாநாட்டை நடத்தி விட்டார். என்ன அழகு! கொடி கட்டி இருக்கிற அழகு என்ன அருமையா இருக்கு! இந்த மேடை என்ன அற்புதமான மயன் நிர்மாணித்த மாளிகை! எதிர பாருங்க, இந்த ஒளி வெள்ளம், தெருவெங்கும் தோரணங்கள், மகர தோரணங்கள், கொடிகள், வளைவுகள், ஆர்ச்சுகள், போர்டுகள். என்ன கஷ்டம்! இந்த மாதிரி பேரிகேடு எனக்கு தெரிய எங்கேயும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. சிவா அவர்களே, இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். அது மாதிரி இந்த ராத்திரி பகலா தம்பிகள் மாவட்ட செயலாளர் இவங்க என்ன கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு உழைச்சாங்க. அந்த காலத்துல நான் உழைச்சிருக்கிறேன். இந்த இங்க இதே பொருட்காட்சி திடல் நடந்தேன். இப்போ அவங்களே எல்லாம் செய்யறாங்க. நான் கொஞ்சம் பக்கத்துல இருந்து ஒரு சின்ன யோசனை வேணா சொல்லியிருப்பேன். அவ்வளவு உழைத்து நிதி எவ்வளவு திரட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்பதான் டெல்லிக்கு வந்தாங்க கடனை வாங்கிட்டு, இப்பதான் முல்லை பெரியாருக்கு வந்தாங்க, இப்பதான் தேர்தல் நிதி கொடுத்தாங்க. அதை நாங்க செலவழிக்காம கொஞ்சம் வச்சிருக்கோம் தலைமங்கலத்துல. கொஞ்சம் வித நெல் வேணும் இல்ல. இப்ப இதுக்கும் நெல்லை புறநகர் மாவட்டம், மாநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், குமரி மாவட்ட தோழர்கள் நிதி தந்திருக்காங்க, நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த நிதி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. நிதி திரட்டிய தன்ம தும்பிகளுக்கெல்லாம் நன்றி. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு அருமையாக ஏற்பாடு செய்த அனைவரும் காலடிகளிலும் என் நன்றியை வைக்கிறேன்.